பருப்பு போலி செய்கிறதுக்கு 100 கிராம் அளவு கடலை பருப்பை 2 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா மைதா மாவு நான் இன்றைக்கி 200 கிராம் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு எடுக்கலாம் அப்படின்னா 100 கோதுமை 100 மைதா போட்டு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் லைட்டாக உப்பு போட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பசைஞ்சு வச்சு 4 மணி நேரம் அதையும் ரெஸ்ட்டில் வச்சுடுங்க. இப்போ கடலைப்பருப்பையும் நீங்கள் 4-5 விசில் போட்டு ப்ரெஷர் குக்கரில் நல்லா மசிச்சு வச்சுடுங்க. வெல்லம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1.25 கப் வந்து நான் வெல்லம் எடுத்திருக்கேன். பாகு அந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் அது மெல்ட் ஆகணும் அவ்வளோதான். இப்போ நாம் ஆல்ரெடி அவிச்சு வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பு கூட நாம் வெல்லத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு லட்டு ஷேப்பில் அதையுமே பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங் மட்டும்தான். இந்த மாதிரி நாம் சப்பாத்தி விரட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஸ்டஃப் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி ஒரு வாழை இலையிலையோ, நான் அன்றைக்கி பிளாஸ்டிக் கவரில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கடையை விட வீட்டில் ரொம்ப சூப்பராகவே இந்த போலி கிடைக்கும். நான் வந்து கோதுமை மாவுலையும் பண்ணியிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கோதுமை மாவில் பண்ணால் வேறு ஒன்றும் இல்லை, லைட்டாக ஹார்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.